வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அது என்னன்றதை ஒன்று தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE லெஜெண்ட் ரெஸ்லரான RVD ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட ரெஸ்லிங் கேரியரை முடிக்கணும், அதுவும் WWE முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக WWE லாஸ்ட்டாக ஒரு கேரியர் எண்டுக்காக ஒரு ரன்னிங் வேணும், அதுக்காக நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போது RVD. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் முடிஞ்ச ராவில் பார்த்தீங்கன்னா பேரன் பேக்கர் ஜே யூசோக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாரு. ஜே யூசோ உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜே யூசோட மொத்த ஃபேமிலியும் பற்றி பேசியிருப்பாரு. உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் என்ன தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு பிளட் லைனோட ஃபியூச்சர் மெம்பரான ஜில்லா ஃபேட்டோ, அதாவது பிளட் லைனுக்கு வரப்போகிற ஃபியூச்சர் மெம்பர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர் பேசினதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர் பார்த்து இருந்துக்கும் சைலண்டா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக தெரிய வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் ஐசி டைட்டில் டோர்னமெண்ட் நடந்தாலும் பேரன் பிரேக்கரோட மோத போடுறது பேசின் பெர்லின்ல ஜே யூசு தான்ன்றது இப்போ கன்ஃபார்மா கிளியர் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கோட ட்ரீம் ஒன்று இப்போ லீக் ஆகிருக்கு. அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்குக்கு இப்போ WWE உள்ள 2 டாப் சாம்பியன், அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனும் WWE சாம்பியனும் 2த்தையும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கு தன்னோட ட்ரீமை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது ஸ்மாக் டவுனில் இப்போ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிற அந்த சாம்பியனையும், அதாவது இப்போ கரண்ட்ல கந்தர் வச்சு ஜெயிக்கணும் சிஎம் பங்கு தன்னோட ஆசையை இப்போ தெரிவிச்சிருக்கிறாரு. ஜிண்டர் மகள் கூடிய சீக்கிரத்தில் AEW போகிறது உறுதியாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, AEWவில் சமீபத்தில் FTW சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆல் இண்டியா நடந்துச்சு. கிறிஸ் ஜெரிகோ வர்சஸ் ஹூக். இவங்க 2 பேருக்கு நடந்த மேட்ச்சில் இந்த மேட்சை ஹூக் வின் பண்ணிடுறார். வின் பண்ணோடனே அதை கங்க்ராச்சுலேஷன் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம ஜிண்டர் மகால். இது லாங் டைம் ஸ்டோரி லைன் ஜிண்டர் மகாலுக்கும் ஹூக்குக்கும் நடக்கிறது இந்த வார்த்தை போரில் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே AEWவில் இருக்கிற சாந்தம் சிங்கோட ஜிண்டர் மகள் ட்ரிபிள் ஏ டேக் டீம் ஜெயிச்சிருக்காரு. அவர் கூடிய சீக்கிரத்தில் AEW போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பிளட் லைனில் புதிய மெம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, லைவ் ஈவெண்ட்டில் பிளட் லைன் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. யாருக்கிட்டன்னு கேட்டிங்கன்னா, அஸ்டின் தெரி, கிரேசன் வாலர் வர்சஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். அந்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அஸ்டின் தெரியும் கிரேசன் வாலரும் பிளட் லைன் மாதிரியே கிண்டல் பண்ணி அந்த வீடியோவில் காமிக்கிறாங்க. அந்த ரெஸ்லிங் லைவ் ஈவெண்ட்டில் நடக்குது. அது ஃபேன்ஸ் கேப்சர். இதன் மூலமாக சோஷியல் மீடியாவில் பிளட் லைனில் புதிய மெம்பர்னு சொல்லி இப்போ நிறையவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.